Hi, hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரீல பாத்துப்பீங்க, சூப்பரான லவ் சாங் வீடியோஸ் பாத்துப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களோட பிக்சரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது, உங்களோட பிக்சரோ பிடிச்ச லவரோட பிக்சரோ யாரோட பிக்சர் வச்சு ஆட் பண்ணி நீங்க உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதை எப்படி எடிட் பண்றதுன்னு அப்படியே நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். அதுக்கெல்லாம் எப்படி எடிட் பண்றது ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். இந்த ஆப் நேம் பார்த்தா Alight motion. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம எடிட் பண்ண போறோம். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இந்த ஆப் கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்துருக்கேன். வேண்டிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வாங்க எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தா உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, நாங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாம். அலைமஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்கள் அலைமஸ் ஆப்லாம் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களே அலைமஸ் ஆப்லாம் இம்போர்ட் பண்ணணும். அதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR போய் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களே அலைமஸ் ஆப் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட்டு, ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு மூணு பற்றி நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, எப்படி எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த டேட்டை கடன் நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் எடுத்துங்க. இல்லை ப்ரோ நீங்கள் எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கூட புரியல, இந்த வீடியோட ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கூட ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சரி நாங்கள் வீடியோக்குள்ள பார்த்தா குயிக்காக வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு குரூப் 1 ஓகேங்களா, குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கும். ஓகே, குரூப் 1 அப்படியே கிளிக் பண்ணிட்டு 8 குரூப் பண்ணுறது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கீழே உங்களுக்கு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கேலரி ஃபோட்டோ போகும். இது உங்களுடைய ஃபோட்டோ யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்காவாக பார்த்தா இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, உங்களுக்கு எடிட் பண்ணி தரல அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க. நான் எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, குரூப் 1 இருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா குரூப் 2 இருக்கும். அதே தான் குரூப் 2ல போறீங்க. 8 குரூப் விடுறீங்க. அங்கே ஒரு சின்ன இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. சிம்பிள் மெத்தட் தான். அதே போல் தான் குரூப் 1, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, ஓகேங்களா, குரூப் 6, ஓகேங்களா, குரூப் 6 வரையும் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த பாக்ஸில் இமேஜ் ஆட் பண்ணிங்க. குரூப் 6 ஒரு பிக்குன்னு இருக்கும். ஓகேங்களா, PICன்னு பிக்கில் ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 to 25 பார்த்தோன்னா பிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அதை பிக்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிக்கு அப்படின்றது மேலே கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த 8 குரூப்னு கொடுத்துங்க. அப்படின்னா சின்னதாக இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் அவங்களோட ஃபோட்டோ எதுவும் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ பக்காவாக உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இப்படி தான் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஃபோட்டோவும் பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகே, நான் இல்லை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இங்கே இருக்கும். ஓகேங்களா, பிக்குன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பிக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு பிக் இருக்கும். ஓகேங்களா, இங்கே கிளிக் பண்ணி எங்கெங்கே பிக் இருக்கோ அங்கங்கெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் ஃபில்லை கொடுத்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில்லை கொடுக்குறீங்க, ஃபில்லை கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, முடிச்சுட்டு சாங்லாம் அதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் அது மேட் பண்ண தேவையில்ல. முடிச்சுட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே உங்களுக்கு ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோன்னு இருக்கும். ஓகேங்களா, அதில் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 1080 பிக்சல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் நிற்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் லோடே முடிஞ்சு 100% லோடே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் நீங்கள் உங்களுடைய இந்த வீடியோ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூவான சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.